ஆனால் இன்னைக்கு ஒரே மழை. எப்படின்னா காரில் இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஆளை மீட் பண்ண போகிறேன். ஒரு ஆள் இல்லை, நான் பண்ண தப்பை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப இது இல்லை, என்ன பண்ணுன்னு தெரில. இது லவ் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் தான். அவன் என்கிட்ட நல்லா தான் பழகினா. நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ஒரு வேலை காமிச்சு விட்டுட்டேன். வீட்டுக்கு கூப்பிட்டு போய் சும்மா ஏதோ தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசி ஏதோ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட பெருசாக பேச்சு கிடையாது. பேசாதவொடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து. நம்மக்கிட்ட இருக்குது 2 பேர். அதில் நானே ஏதாச்சும் ஒரு கோமாளி மாதிரி வேலையை காமிச்சு இப்போ அவங்களே என்கிட்ட பேசுகிறது இல்லையா. இன்றைக்கி அவங்கள கூப்பிட்டேன், வெளியே போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அது எதுவுமே யோசிக்கலை, வெளியே வாரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. மரியாதை வருது பார்த்தீங்களா, மரியாதைக்கு வரேன்னு சொல்லிட்டான். சரியா, அதுக்கப்புறம் அப்புறம் என் கூட பொம்பளை சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் பாரு எட்வின் ஜோசப், அவனும் நானும் அப்புறம் அந்த பொண்ணும் 3 பேரும் போகிறோம். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா, அவங்களுக்கு தண்ணீரை குடிக்கணும்னு நினைக்க காலைல சவுண்ட்லாம் ஒரு பயங்கரமாக என்னென்னா, எனக்கு அவங்க எனக்குன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. அப்போ அவங்க தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. மொத்தம் 3 பேர், நான், எட்வின்னு, அப்புறம் இன்னொருத்தங்க. சரியா, ஜெர்லிட் டைட்டஸ்ன்னு ஒருத்தன் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட் ஒருத்தன் உண்டு. அப்போ அவன் என்ன பண்ணிட்டானாக்கி, எங்கேயாச்சும் விலையை கூட்டா வருவான். அதுக்கப்புறம் அவனை கொண்டு விடுறதுக்கு நான் அங்கே வரைக்கும் போயிட்டு தான் வரணும் ரிட்டர்ன். அப்படி தான் இருந்து என்னாச்சு சம்பவம், திடீர்னு அவன் எங்கே போயிட்டான், எங்கள் ஃபாரினுக்கு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் எங்கள் லைஃப்பில் ஒரு பொண்ணு என்ட்ரு ஆனான். நானும் எட்வின்னு அப்புறம் ஒரு பொண்ணு, 3 பேர். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக எங்கள் வேலையை சுற்றணும்னா அப்படி நாங்கள்ன்ற தான் ஜாலியாக வேலையை சுற்றணும். எல்லா இடம் போகிறது வாங்குறது எல்லாம் நானும் அவங்க தான், வேறு யாரும் கிடையாது. அப்புறம் திடீர்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, சண்டை வந்துச்சு. அதுக்கப்புறம் பிரிஞ்சு போனோம், எல்லாம் பிரிஞ்சாச்சு. அப்புறம் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அணுன்னு சொல்லி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த பொண்ணும் விட்டுட்டு போச்சு. இப்போ எனக்குன்னு யார் இருக்கா, யாரும் இல்லை. சரி, யாரும் இல்லையே, அப்படி தனியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் கம்பெனி ஆக்கினேன். ஆனால் நான் கால் பண்ண யாருமே ரெஸ்பான்ஸோட பண்ணல. ஏன்னு கேட்டால், நம்ம தான் யாருக்கும் வேண்டாத ஆளாச்சு. இதில் யாருக்குமே வேண்டாத ஆகி போனோம். கடைசியில் யாரும் கரெக்டாக இல்லை. எனக்குன்னு யாருமே ஃப்ரெண்ட்ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. நான் யாரும் சேர்த்து வைக்கல இது வரைக்கும், அதுதான் பிரச்சனை. நான் யாரையும் சேர்த்து வச்சுருந்தேன்னா கூட எனக்குன்னு யாராவது இருந்திருப்பாங்க. அதான் கொஞ்சம் மனசு வேற கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. சரி, இருந்தாலும் என்ன தயார் போகுது, நம்ம தானே, நமக்குள்ளே என்ன அப்படி சொல்லிட்டு நான் என் பாட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன். இதெல்லாம் பார்த்து வேலைக்கு ஆகுமா அப்படின்னு சொல்லி நானும் ஃப்ரீயாக விட்டுட்டேன். இதில் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, என்ன வேணான்னு சொல்லிட்டு போன ஒரு சில ஆட்கள் இப்போ என்ன தெரியுமா, நான் ஏதோ ஒன்றுக்கு ஆகாதவன், கையால் ஆகாதவன் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் எப்போவுமே அப்படி தான் இருக்கேன், அதனால அப்படி இருக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு எனக்கு பிடிக்கணும் அதுன்னா எப்படி சொல்கிறது, எதையோ பேசி நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா. சரி, ஒரு கரெக்டான ஒரு பிடிமானத்தில் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். நான் லைனாக பேசுகிறேன். சரியா, கட் பண்ணிட்டு திரும்ப போகிறேன்.